அவர்களே, சமூக நீதிக்கு பேராபத்து என்னும் தலைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த இணைய வழி கருத்தமர்வை தொடங்கி வைத்து நோக்க உரை ஆற்றி சிறப்பித்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று மராத்தா சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் பின்னணி குறித்து விரிவாக நம்மிடையே உரையாற்றி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் நிறுவனரும் தலைவருமான அண்ணன் பேராசிரியர் உதவி அவர்களே, இந்த இணைப்பில் பங்கேற்று இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சமூக நீதி உணர்வாளர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ரவிக்குமார் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மராத்தா சமூகத்தினரின் இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருப்பதை கண்டித்து சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். கொரோனா மிக வேகமாக பரவிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தற்போதுதான் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆகவே இத்தகைய ஒரு சூழலில் ஆர்ப்பாட்டம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அல்லது தள்ளி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதன் அடிப்படையில் தான் இந்த இணைய வழி கருத்தமர்வு ஒருங்கிணைக்கப்பட்டது. இதில் பங்கேற்று யார் உரையாற்றுவது என்று நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் கலந்துரையாடிய போது அண்ணன் சுபவி அவர்களை அழைக்கலாம் என தோழர் ரவிக்குமார் அவர்கள் இந்த ஆலோசனையை வழங்கினார். அதன் அடிப்படையில் அண்ணன் பேராசிரியர் சுபவி அவர்கள் ஒரு நாள் இடைவெளியில் நாம் விடுத்த அழைப்பை ஏற்று உடனே ஒப்புதல் அளித்து நிகழ்விலே பங்கேற்று கருத்துரை வழங்கியிருக்கிறார். அதற்காக பேராசிரியர் சுபவி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். மராட்டிய மண்ணில் வசிக்கும் மராத்தா சமூகத்தினருக்கு 16 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கின் மேல்முறையீடுதான் உச்ச நீதிமன்றத்திலே நடந்தது. அந்த வழக்கில் அளிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு மராட்டிய மாநில அரசுக்கு அல்லது மராட்டிய மாநில மக்களுக்கு மட்டுமே எதிரானதாக அமைந்து விட்டதாக நாம் கருத முடியாது. ஒட்டுமொத்தத்தில் சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக அது அமைந்து விட்டது. இந்தியா முழுமையும் வசிக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு. காலம் காலமாக கல்வி மற்றும்
பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற, நலிவடைந்திருக்கிற, பின்தங்கி இருக்கிற சமூகத்தினருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு, முன்னுரிமை பறிக்கப்படும் வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. ஆகவே இது தமிழ்நாட்டில் உள்ள இடஒதுக்கீட்டு பிரிவினரையும் பாதிக்கும். ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இடஒதுக்கீட்டு பிரிவினரை பாதிக்கும். இந்நிலையில்தான் இது குறித்த விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. ஜனநாயக சக்திகளினிடையே இது குறித்த உரையாடல் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த கருத்தமர்வை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். சமூக நீதிக்கு பெரும் அச்சுறுத்தல் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தப் போவதாக முடிவெடுத்த உடனேயே சமூக நீதி காவலர் மேனாள் பிரதமர் VP சிங் அவர்கள் முடிவெடுத்த உடனேயே இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் கொந்தளித்தார். அப்போது பாஜகவினுடைய தலைவராக இருந்த அத்வானி அவர்கள் அதை எதிர்த்து வெளிப்படையாகவே எதிர்த்து போராட்டத்தை அறிவித்தார். பார்ப்பனர் உள்ளிட்ட முற்பட்ட வகுப்பினரை சார்ந்த மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் முதல் முறையாக வீதிக்கு வந்து பெரும் போராட்டத்தில், வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டார். OBC பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை பற்றிய வெறுப்பு இருந்தாலும் கூட, அது கூடாது என்று அவர்கள் கருதினாலும் கூட அதை எதிர்த்து போராடும் சூழல் அமையவில்லை. மண்டல் கமிஷன் அமைத்ததை போல ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு பரிந்துரை வழங்க பெற்று அது நடைமுறைப்படுத்தப்படாமல் நீண்ட காலம் கிடப்பிலே போடப்பட்டு ஒரு நெடிய விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் நடைமுறைக்கு வரும்போது அதற்கும் கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்திலேயே அதற்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்திவிட்டார். அந்த காலகட்டத்தில் அது ஏற்கப்பட்டு விட்டது. மனப்பூர்வமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டார்கள். தலித்துகளுக்கு, பழங்குடிகளுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சட்டமன்றம், நாடாளுமன்றம் உள்ளிட்ட அரசியல் தளத்திலும் உரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு பின்னணியில் இருக்கிற கருத்தியல் தான், கோட்பாடுதான் சமூக நீதி. 100க்கு 80% எடுப்பவனுக்கு இடம் கிடைக்கவில்லை. 100க்கு 35% 40% எடுத்தாலே போதும் அவனுக்கு இடம் கிடைக்கிறது.
மருத்துவம் படிப்பதற்கு, பொறியியல் படிப்பதற்கு பார்ப்பனர்களை விட அல்லது முற்படுத்தப்பட்ட சமூகத்தினரை விட பல மதிப்பெண்கள் குறைவாக இருந்தாலும் மிக மிக குறைவான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைந்த ஒரு மாணவனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிற போது இது என்ன நீதி என்ற ஒரு குமுறல் எழும். அந்த குமுறலுக்கு கிடைக்கிற விடைதான், இந்த நீதிக்கு பெயர் தான் சமூக நீதி என்று விடை சொல்லக்கூடிய ஒரு விரிவான கோட்பாட்டின் பெயர் தான் சோசியல் ஜஸ்டிஸ். காலம் காலமாக கல்வி, வேலைவாய்ப்பு, அதிகாரம் போன்றவை பறிக்கப்பட்டு அல்லது மறுக்கப்பட்டு அல்லது வஞ்சிக்கப்பட்டு அதன் காரணமாக அடிநிலைக்கு, அடிமை நிலைக்கு தள்ளப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு கல்வியை, வேலை வாய்ப்பை, அதிகாரத்தை வழங்கும் வகையில் முன்னுரிமை அளிப்பதற்கான ஒரு ஏற்பாடுதான் சமூக நீதி. சோசியல் ஜஸ்டிஸ் என்பதை போல எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், கல்ச்சுரல் ஜஸ்டிஸ் என்று யாரும் பேசுவதில்லை. அப்படி எதுவும் இல்லையா என்றால் அப்படி இல்லை என்று மறுத்துவிட முடியாது. அரசியல் நீதி, பொருளியல் நீதி, பண்பாட்டு நீதி என்று அந்தந்த தளங்களில் முன்னுரிமை வழங்கி அளிக்கப்படுகிற நீதிக்கு அந்த தளங்களுக்கான பெயரின் அடிப்படையில அதை அழைக்க முடியும். அரசியல் தளத்தில் அளிக்கப்படுகிற முன்னுரிமைக்கு அரசியல் நீதி, பொருளியல் தளத்தில் அளிக்கப்படுகிற முன்னுரிமைக்கு, வாய்ப்புக்கு பொருளியல் நீதி என்றெல்லாம் குறிப்பிடலாம், சொல்லலாம், அழைக்கலாம். ஆனால் அப்படி யாரும் நாம் பேசுவதில்லை, அழைப்பதில்லை. சமூக நீதி என்ற சொல்லாடல் தான் இந்தியா முழுவதும் விவாதிக்கப்படுகிற மிக முக்கியமான ஒன்று. அதுதான் சமூகத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது, சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. காலம் காலமாக நிறுவப்பட்டிருந்த சமூக கட்டமைப்பில் ஒரு அசைவை ஏற்படுத்தி வருகிறது. இதுதான் இன்றைக்கு சனாதன சக்திகளுக்கான முதன்மையான சவாலாக மாறியிருக்கிறது. எத்தனையோ பல சவால்களை அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். நமக்கு எதிரான சவால்களை அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். அதிலே அவர்களுக்கு மிகப்பெரிய முகாமையான சவாலாக, முதன்மையான சவாலாக பார்ப்பது இருப்பது சமூக நீதிதான். 2000 ஆண்டுகளாக எத்தனையோ பல ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும், படையெடுப்புகள் நிகழ்ந்தாலும், சமூக கட்டமைப்புல, கலாச்சார தளத்துல நிலவி வருகிற பழைய முறை, பழமைவாத அணுகுமுறை பெரிய அளவில் மாற்றத்தை காணவில்லை. வாழிடங்கள் தனித்தனியே, வர்ணாசிரம கொள்கைகளின் அடிப்படையில் வாழிடங்கள், இடுகாடு சுடுகாடு போன்றவை கூட வர்ணாசிரம அடிப்படையிலேயே அல்லது இன்றைக்கு நாம் பார்க்கிற அந்த சாதி அடிப்படையிலேயே கட்டமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கும்.
பரப்பின் அடிப்படையிலான இந்த உயர்வு தாழ்வு என்பது நீடிக்கிறது. அது எந்த மாற்றமும் இல்லை. பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்கிற போக்கு தலைமுறை தலைமுறையாக நீடிக்கிறது, மாற்றமில்லை. 100 விழுக்காடு பெண்கள் கல்வியை பெற முடியாத நிலை. ஆர்ப்பண சமூகத்தை சார்ந்த பெண்கள் முதல் அடிநிலையில் உழலும் சமூக பிரிவினரை சார்ந்த பெண்கள் வரையில் 100 விழுக்காடு பெண்கள் கல்வியை பெற முடியாது, அதிகாரத்தை நுகர முடியாது, சொத்துரிமை போன்ற எந்த உரிமையையும் பெற முடியாது. ஆகவே 100 ஆண்டு அல்ல, 200 ஆண்டு அல்ல, 2000 ஆண்டுகளாக இந்த நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இத்தகைய இந்த சமூக மாற்றத்தில், சமூக கட்டமைப்பில் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பெரும் தாக்கத்தை உருவாக்கும் கோட்பாடுதான் சமூக நீதி. எளியோருக்கு இன்றைய இருப்பில் கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் உள்ள வாய்ப்பில் ஏற்கனவே படிக்கிற வாய்ப்பை பெற்ற சமூகத்தினரோடு போட்டி போடக்கூடிய நிலையை ஏற்படுத்தாமல், அவர்களையும் இவர்களையும் சமமாக வாய்ப்பு வழங்கும் இடத்தில் நடத்தாமல், அவர்களிலிருந்து இவர்களை வேறுபடுத்தி இவர்களுக்கு அது முன்னுரிமை வழங்க வேண்டும், முன்னுரிமை வழங்குவதற்கு ஏற்ப அவர்களுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்னும் கருத்தியல் தான் ஜனநாயகத்தின் அடிப்படையாக இருக்க முடியும் என்று நமது முன்னோர்கள் முன்னுணர்ந்து ஒரு நீண்ட நெடிய உரையாடலை, விவாதத்தை நடத்தி எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்பதெல்லாம் தேவையில்லை, சோசியல் ஜஸ்டிஸ் என்பதுதான் அவசியமானது, சமூக தகுதியின் அடிப்படையில் மறுக்கப்பட்ட கல்வி, வேலை வாய்ப்பை, அதிகார வாய்ப்பை வழங்கிட வேண்டும். தலித்துகளுக்கு, பழங்குடியினருக்கு, இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு வழங்கிட வேண்டும். ஆகவே மக்கள் தொகை அடிப்படையில வழங்க வேண்டும் என்றாலும் கூட அப்படி வழங்க இயலாத நிலை இருந்தால் அதற்கு ஏற்ப அந்த இடஒதுக்கீட்டை வழங்கும் முடிவை அரசு, மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான பாதுகாப்பை அரசமைப்பு சட்டம் வழங்குகிறது. சோசியலி, எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ், சோசியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி என்று இல்லை, எக்கனாமிக்கலி என்று கிடையாது. அப்படி வழங்கினால் சமூக ரீதியாக பிறப்பின் அடிப்படையில் இழிவுபடுத்தப்பட்ட மக்களுக்கான முன்னுரிமைக்கு இடமில்லாமல் போய்விடும். ஆகவே அது உண்மையில் சமூக நீதி என்று ஆகாது. பொருளாதார அடிப்படையில் எல்லா சமூக பிரிவினருக்கும், அதாவது நான் மேல் சாதி என்று கருதுகிறவனுக்கும், அதிலே பொருளாதாரத்தில் பின்தங்கியவனுக்கும் 100 விழுக்காடு பொருளாதாரத்திலும் பின்தங்கிய நிலையில் சமூக ரீதியான இழிவையும் சுமந்து வரும் நிலையில் அவர்களுக்கும் இடஒதுக்கீட்டை பங்கு போட்டு கொடுத்தால் அது வெறும் இடப்பங்கீடு என்கிற ஒன்றாகத்தான் பார்க்க முடியும்.
சமூக நீதி என்று பொருள் ஆகாது. அதன் நுட்பத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களின், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்ற போராளிகளின் கருத்து. ஆகவே சமூக நீதி என்பது எத்தகைய பின்னணியை கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பின்னணியை நாம் புரிந்து கொண்டால்தான் இதை எதிர்த்து தீர்ப்பளிக்கிறவர்கள் எந்த பின்னணியில் தீர்ப்பளிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கக்கூடிய ஆவணங்களை, ஆதாரங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குவார். யூகத்தின் அடிப்படையில் வழங்கிட முடியாது. அவர்களே நேரடியாக கண்ணால் கண்டாலும் காதால் கேட்டாலும், கண்ணால் கண்டவற்றுக்கும் காதால் கேட்டவற்றுக்கும் ஆதாரங்கள் வேண்டும். அதுதான் நீதிமன்ற நடைமுறை. நானே கண்ணால் பார்த்தேன் இந்த கொலையை என்று தானே ஒரு சாட்சியாக முன்னின்று நீதிபதி எந்த தீர்ப்பையும் எழுதிவிட முடியாது. நானே பார்க்கிறேன், இவர்கள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள், சமூக ரீதியாக இவர்கள் சமூக தகுதி அடிப்படையிலே இழிவுபடுத்தப்படும் நிலை இருக்கிறது, இதை நான் கண்ணால் பார்க்கிறேன், இவர்கள் வாழிடம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது, இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், நானே கண்ணால் பார்க்கிறேன் என்று ஒரு நீதிபதி நான் கண்ணால் பார்க்கிறேன், நான் காதால் கேட்கிறேன் என்று அவர் தீர்ப்பை எழுதிவிட முடியாது. எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அப்படி சொல்லப்படுகிற அந்த கூற்றுக்கு ஆதாரம் தேவை. ஆவணங்களாகவோ, சான்றுகளாகவோ அல்லது சாட்சியங்களாகவோ அந்த களத்திற்கு தொடர்புடைய சாட்சியங்களாகவோ அவை இருக்க வேண்டும். மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து கேள்வி எழுப்பப்படுகிறது என்றால் வழங்கக்கூடாது என்பதற்குரிய ஆதாரங்களை காட்ட வேண்டும். வழங்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள், வழங்கலாம் அதுதான் சமூக நீதி என்று சொல்லுகிறவர்கள் அதற்குரிய ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆகவே அந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு அதன் அடிப்படையில் நீதிபதிகள் தீர்ப்பு எழுதுவார்கள், எழுத வேண்டும், எழுதப்பட்டு வருகிறது. மராத்தா சமூகத்தினருக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று அந்த மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது என்றால் இந்த இடஒதுக்கீட்டை அவர்களுக்கு ஏன் வழங்க வேண்டும்? அப்படி என்ன சமூக தகுதியில் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உரிய ஆதாரங்களோடு நிறுவ வேண்டும் என்பதுதான். ஆகவே நீதிபதிகள் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பளிக்க வேண்டும் என்பது நடைமுறையாக இருந்தாலும் கூட நீதிபதிகள் இந்த சமூகத்தில் நம்மை போல குடிமக்களாக வசிக்கக்கூடியவர்கள், ஏதேனும் ஒரு சமூக அடையாளத்துக்கு சொந்தக்காரர்கள், ஒன்று இடஒதுக்கீட்டு பிரிவை சார்ந்த சமூக அடையாளங்களை கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும், அல்லது இடஒதுக்கீடு பிரிவு என்று சொல்லப்படாத முற்படுத்தப்பட்ட சமூக பிரிவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த சமூக பிரிவினருக்கு பின்னணியில் ஒரு அரசியல் கோட்பாடு இருக்கிறது, அல்லது சமூக கலாச்சார தலங்களில் ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் ஒருவன் பிறப்பால் உயர்ந்தவன், இன்னொருவன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்பது இங்கே நிலைப்படுத்தப்பட்டது. அந்த கோட்பாடுதான் சனாதன கோட்பாடு. சனாதனம் என்பது அழிவில்லாதது, நிலையானது, தொடக்கம் இல்லாதது, முடிவு இல்லாதது.
என்று பொருள். ஆங்கிலத்திலே எட்டர்னல் என்று சொல்வார். எட்டர்னல் என்பது ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் தான் எங்கள் கருத்தியல். இதற்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, காலம் காலமாக கடவுளால் முன்மொழிய பெற்ற ஒரு கோட்பாடாக அது இருக்கிறது என்றவர்கள் அதை நியாயப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பிறப்பால் உயர்வு தாழ்வு அதுதான் சனாதனம். வர்ணாசிரம அடிப்படையில் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் சனாதனம். பொருளாதாரத்தால் அல்ல, கல்வியால் அல்ல, குணநலன்களால் அல்ல உயர்வு தாழ்வு தீர்மானிக்கப்படுவது. பிறப்பால் அக்ரஹாரத்தில் பிறந்தால் அவன் உயர்ந்த சாதி சார்ந்த, ஏரியிலே பிறந்தால் அவன் இழிவானவன். இது இந்த சமூகத்தில் ஏற்கப்பட்டிருக்கும், நீண்ட காலமாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கும். அது தொடர்ந்து நடைமுறையில் நீடித்து வருகிறது. ஆகவேதான் குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மை எண்ணிக்கையுள்ள பிரிவினர் இங்கே கல்வியை பெற முடிகிறது, அதிகாரத்தை பெற முடிகிறது, அனைத்தையும் ஆதிக்கம் செய்ய முடிகிறது. ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு மற்றவர்கள் துணை போகும் அளவுக்கு அவர்களின் உளவியல் இங்கே மாறி இருக்கிறது. ஆமாம், அவர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் தான் என்று உளவியல் அடிப்படையிலே ஒத்துக்கொண்டுகிற, அதற்கு உடன்படுகிற ஒரு பொது உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாப் சைக்காலஜியாக மாறிவிட்டது. பிராமணர்கள் என்றால் அவர்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள். யாரும் அவர்கள் நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொள்ள தேவையில்லை. இவர்களும் அவரை எங்களை விட அவர் உயர்ந்தவர் தான் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சமூகத்தில் அது இயல்பின் போக்கிலேயே இயல்பாகவே அது நடைமுறையில் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சமூக கட்டமைப்பில் அது நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற காரணத்தால் குறிப்பிட்ட பிரிவினர் கல்வியை பெற முடியும், அதிகாரத்தை நுகர முடியும், ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும், தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும். பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் அதை பெற முடியாது. ஆகவே அந்த உழைக்கும் மக்கள், பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த இழிவிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால், மீட்சி பெற வேண்டுமானால் அவர்களுக்கு கல்வி தேவை, வேலைவாய்ப்பு தேவை, அதிகார நுகர்வு தேவை. அப்படி என்றால் நாமே உருவாக்கி இருக்கிற இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாமே உருவாக்கி இருக்கிற ஒரு அரசு இங்கே நிலவுகிற சமூகம் சார்ந்த, பொருளியல் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த போக்குகளில் உருவாகும் வாய்ப்புகளை பகிர்ந்தளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு சூழல். இது ஏற்கனவே படித்து தன்னை தகுதிப்படுத்திக் கொண்ட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள சமூக பிரிவினர் மட்டுமே நுகரும் நிலையில் இருந்தால் சமூகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. காலம் காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும். காலம் காலமாக மறுக்கப்பட்டவர்களுக்கு எப்படி வழங்க முடியும்? போட்டி என்று வருகிற போது போட்டியில் வெற்றி பெறக்கூடியவருக்குத்தானே இந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்கிற ஒரு விவாதம் இயல்பாக நடக்கிறது. அப்போதுதான் போட்டி என்பது சமமான ஒரு போட்டியாக இங்கே நிகழ்த்த முடியாது
சமனற்ற சமூக கட்டமைப்பில் ஏற்கனவே சமூக ரீதியான வலிமையை பெற்றவர்கள் அந்த வாய்ப்பை இழந்தவர்களோடு மோதுகிற போது இரு தரப்பாரும் சமமானவர்களாக பார்க்க முடியாது. சமனற்ற இந்த சமூக கட்டமைப்பில் காலம் காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் அவர்களோடு வாய்ப்பை பெற்ற சமூக பிரிவினரோடு மோத விடுவது என்பதே, போட்டியாளர்களாக ஒரு களத்தில் அனுமதிப்பதே அநீதி. ஆகவே கேட்டகரைசேஷன் என்கிற அடிப்படையில் காலம் காலமாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களை இடஒதுக்கீட்டு பிரிவினராக வகைப்படுத்தி அவர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியல் அதிகார தளங்களிலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை ஒதுக்கிவிட வேண்டும். அந்தந்த சமூக பிரிவினருக்குள் அந்த போட்டியை நடத்துவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய முன்னோர் வகுத்த நீதிதான், வரையறுத்த நீதிதான் சமூக நீதி. தொடர்களே, இது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய இடம் எதுவென்றால், சமூக கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வழிவகையை உருவாக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. காலம் காலமாக நிறுவப்பட்ட நிலைப்படுத்தப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு, உயர்வு தாழ்வு என்னும் அடிப்படையில் நிலைப்படுத்தப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு இதனால் தாக்கத்திற்கு உள்ளாகும். அது நீடிக்காது. அதன் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கிற ஒரு கோட்பாடுதான், அறிவியல் கோட்பாடுதான் சமூக நீதி. அது ஒரு சயின்ஸ். சோசியல் ஜஸ்டிஸ் என்பது ஒரு சயின்ஸ், அது ஒரு அறிவியல், அது ஒரு இயங்கியல். சோசியல் சேஞ்ச் என்பதற்கான, சமூக மாற்றம் என்பதற்கான தொடக்க புள்ளி சமூக நீதி. சமூக நீதி என்பதிலிருந்துதான் சமூக மாற்றத்தை தொடங்க முடியும். சமூக நீதி என்கிற புள்ளியிலிருந்துதான் சமூக கட்டமைப்பின், சமனற்ற சமூக கட்டமைப்பின் மீது ஒரு தாக்குதலை தொடுக்க முடியும். ஆகவே இந்த சமூக நீதிக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் சமூக மாற்றத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பு. அப்படி என்றால் ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிற இந்த சமனற்ற சமூக கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்பது என்கிற அடிப்படையிலான ஒரு தீர்ப்பு. காலம் காலமாக உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படக்கூடாது, அவர்கள் அப்படியே அடிமை நிலையில் உழல வேண்டும் என்கிற அடிப்படையில் வழங்கப்படுகிற தீர்ப்பு. மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீட்டை மறுத்ததன் மூலம் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே பாதிக்கப்படும் வகையில் அந்த தீர்ப்பை அவர்கள் எழுதிவிட்டு போகவில்லை. 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு கூடாது என்கிற உச்ச வரம்பை ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை, அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்படியே நீடிக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் மராத்தா சமூகத்தினர் தொடர்பான இடஒதுக்கீட்டை பேசும் நிலையில் உச்ச வரம்பை உறுதிப்படுத்தி விட்டு போகிறது. ஒட்டுமொத்தத்தில் 100 விழுக்காட்டில் 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது. இது இந்திரா சகானி வழக்கிலே அளிக்கப்பட்ட தீர்ப்பு. இந்திரா சகானி என்பவர் தொடுத்த வழக்கு, இந்திய அரசுக்கு எதிராக தொடுத்த வழக்கு. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே நடந்தது. அது 9 பேர் கொண்ட ஒரு பேர் அமர்வு. அந்த பேர் அமர்வில் வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒட்டுமொத்தத்தில் அகில இந்திய அளவில் மாநில அரசுகள் 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீட்டை வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு சீலிங், ஒரு முத்திரையை மூடி சீல் வைத்து விடுகிறார். இதுக்கு மேல போகக்கூடாது.
50% என்பது ஓப்பன் காம்படிஷன். அதுல யார் 50%க்குள் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு இடத்தை நீங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப கூட்டி குறைத்து வழங்கிக் கொள்ளலாம். 50% ஓப்பன் காம்படிஷன் என்று சொன்னாலும் எல்லோரும் அதிலே பங்கேற்க முடிகிறதா என்றால் பங்கேற்பது. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ் தனியே அவர்களுக்கு சதவீத அடிப்படை ஒதுக்கீடு இருக்கிறது. ஆக எவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் கூட அவனை அந்த எண்ணிக்கைக்குள்ளே, அந்த சதவீதத்துக்குள்ளேயே முடக்கி விடுகிறார்கள். ஓப்பன் காம்படிஷன் என்கிற பொது போட்டிக்குள்ளே கொண்டு வருவதில்லை. அதுதான் ஓபிசிக்கும் மிச்சம் இருக்கிற, எஞ்சி இருக்கிற அந்த 50 விழுக்காடு என்பது முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு. அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு போராட்டம் நடத்தாமலேயே, இடஒதுக்கீட்டை கோரிக்கையாக முன்வைக்காமலேயே அவர்களுக்கு 50 விழுக்காடு வழங்கப்படுது இந்த உச்ச வரம்பின் மூலம். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு நிலை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 50% என்கிற அந்த வரம்பை தகர்க்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்த நிலையில் 50க்கு மேல் கொடுக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 69 விழுக்காடு வழங்கப்படுது. அந்த தீர்ப்பு அந்த நிலைப்பாட்டை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கு. அரசமைப்பு சட்டம் 9வது பட்டியலில் அது இணைக்கப்பட்டு விட்டதால் உடனே அதில் எவராலும் கை வைக்க முடியவில்லை. 69 விழுக்காடு என்பது கூட 19 விழுக்காடு அவ்வப்போது ஒவ்வொரு முறையும் கூடுதல் இடங்களாக இணைக்கப்படுகின்றனவே தவிர உண்மையில் இருக்கக்கூடிய இடங்களில் 69 எடுத்து வழங்குவதில்லை. 100 இடத்தில் இருந்து 50 வழங்கப்படுகிறது. 19 இடத்தை புதிதாக இணைத்துக் கொள்கிறார். சொல்ல போனால் அது 119 இடம் என்றுதான் பொருள். 119 69 தருகிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உச்சவரம்பு என்கிற கோட்பாட்டுக்கு எதிராக இல்லாத ஒரு தோற்றத்தை அது உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மறுபடியும் அந்த உச்சவரம்பை உறுதிப்படுத்தி இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிற 69% இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வழக்கு தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அமைந்து பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் யார் யாரை இணைக்கலாம், எப்படி இணைக்கலாம், யாரை அதிலிருந்து நீக்கலாம், சேர்க்கலாம் என்பது குறித்த முடிவை மாநில அரசே கூடாது, மத்திய அரசுதான் எடுக்க வேண்டும், குடியரசுத் தலைவருக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதன் மூலம் ஓபிசி சமூகத்தினரை அடையாளம் காண்பதில் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை என்று மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கும். ஆகவேதான் இந்த தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்தத்தில் சமூக நீதிக்கு பேராபத்தாக அமைந்துவிடும் என்று நாம் எச்சரிக்கிறோம். மாநில உரிமைகளை பறிக்கும் வகையிலும் ஒட்டுமொத்த ஓபிசி மக்களுக்கு எதிரான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் சமூக நீதியே கூடாது என்று கருதக்கூடிய சனாதன சக்திகளின் பார்வையில் இருந்து இத்தகைய தீர்ப்பு வழங்கப்படும். அவர்கள் சமூக நீதியே கூடாது, எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்ற அடிப்படையில்
பொருளாதார அடிப்படையில் எந்த சாதியாக இருந்தாலும் யார் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற கருத்தை அழுத்தமாக கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் சோசியல் ஜஸ்டிஸுக்கு எதிராக எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் என்கிற ஒரு உரையாடலை தொடங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் காலப்போக்கில் அதுதான் நடைமுறைக்கு வர வேண்டும் என்கிற தொலைநோக்கு அடிப்படையில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்கிற ஒரு புதிய பிரிவை உருவாக்கி முற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து பொருளாதாரத்தில் பின்னடைவில் இருக்கக்கூடிய பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் ஒரு நிலைப்பாட்டை இடபிள்யூஎஸ் என்ற ஒரு கேட்டகரியை உருவாக்கி இருக்கிறார். அது முற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் பொருளாதாரத்திலே பின்தங்கியவர்களுக்கு நலம் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு நிலைப்பாடாக நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அது அல்ல. சமூக நீதி என்கிற தத்துவத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் பொருளாதார நீதி என்கிற அடிப்படையில் எதிர்காலத்தில் இந்த இடஒதுக்கீடு என்பது அமைய வேண்டும். அதற்கு கால்கோள் விழாவாகத்தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற ஒரு பிரிவை உருவாக்கிய நிலையா பிஜேபி அரசு, பிஜேபிக்கு பின்னால் இந்த அரசை இயக்கிக் கொண்டிருக்கிற RSS உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகள் அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரானவர்கள். சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு கூடாது, சாதியின் பெயரால் ஒருவருக்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது, கல்வியோ வேலை வாய்ப்போ அரசியல் அதிகாரமோ எல்லோரும் போட்டியாளர்களாக இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இடஒதுக்கீடு என்கிற அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை வழங்கக்கூடாது என்று சனாதனிகள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார். காலம் காலமாக மறுக்கப்பட்ட நீதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்கிற புரிதல் இல்லாமல், மறுக்கப்பட்ட கல்வி, பறிக்கப்பட்ட கல்விதான் அந்த தலைமுறையினருக்கு வழங்கப்படுகிறது என்கிற புரிதல் இல்லாமல், ஒருங்கிணைந்த வளர்ச்சி தான் உண்மையான தேச வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. ஆகவே யாரெல்லாம் பின்தங்கி கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒரு சேர அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் சமூக நீதியின் அடிப்படையாகும். இதை அவர்கள் புரிந்து கொள்ள தயங்குகிறார். புரிந்தாலும் அதை ஏற்க அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் இப்படி கல்வியின் மூலமாக, வேலைவாய்ப்பின் மூலமாக அடிமை நிலையில் கிடந்து உழலும் மக்கள், காலம் காலமாக அடிமை வேலைகளை செய்து கொண்டிருந்த மக்கள், சூத்திரர்களாய், பஞ்சமர்களாய் சேற்றிலே கிடந்து சாக்கடையிலே புரண்டு வாழ்வை நகர்த்திய இந்த மக்கள் இப்போது கல்வியை பெற்று நீதி அரசர்களாக வருகிறார்கள், துணைவேந்தர்களாக வருகிறார்கள், பொறியியல் வல்லுநர்களாக வருகிறார்கள், பேராசிரியர்களாக வருகிறார்கள். இதனால் தங்களுக்கான வாய்ப்பு பறிபோகிறது என்பதை விட காலம் காலமாக கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பில் தலைகீழ் மாற்றம் உருவாகிறதே. ஆடு மேய்ப்பவனின் பிள்ளை ஆடுதானே மேய்க்க வேண்டும், மாடு மேய்ப்பவனின் பிள்ளை மாடுதானே மேய்க்க வேண்டும், தச்சன் பிள்ளை தச்சு வேலையைத்தானே பார்க்க வேண்டும், கொல்லனின் பிள்ளைகள் கொல்லன் வேலையைத்தானே பார்க்க வேண்டும், விவசாயிகளின் பிள்ளைகள் விவசாயங்களைத்தானே செய்ய வேண்டும். அப்படி தொடர்ந்து வந்த இந்த சமூக கட்டமைப்பில் இன்றைக்கு ஆடு மாடு மேய்ப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதிகாரத்தை நுகர்ந்து ஆளுமை செய்யக்கூடிய ஒரு மாற்றம் இங்கே ஏற்பட்டு வருகிறதே. இந்த சமூக மாற்றத்தை விரும்பாதவர்கள் தான் சமூக நீதியை எதிர்க்கிறார்கள். பிறப்பின் அடிப்படையில் நிலவுகிற இந்த உயர்வு தாழ்வை தகர்த்தெறிவதை விரும்பாதவர்கள் தான் அதில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் தான் சமூக நீதியை எதிர்க்கிறார்கள். ஆண்களைப் போல பெண்கள் கல்வி பெறுவது கூடாது, அவர்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள், குடும்பம் பெண்களின் கைகளுக்கு போய்விடும் என்று நினைக்கிறவர்கள் தான் பெண்களுக்கு வழங்கப்படுகிற நீதியை
எதிர்க்கிறார்கள், சமூக நீதியை எதிர்க்கிறார்கள். ஆகவே சமூக நீதிக்கு எதிரான கருத்தியல் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த சமூக கட்டமைப்பின் மீதுள்ள பார்வையில் இருந்து வருகிறது. இதே நிலை தொடர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சமூக நீதியை வெறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். இந்த சமூக கட்டமைப்பு மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சமூக நீதியை விரும்புகிறார்கள், வரவேற்கிறார்கள். அவ்வளவுதான். ஆணும் பெண்ணும் சமம் என்று நினைக்கிறவர்கள் சமூக நீதியை விரும்புகிறார்கள். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை, எல்லோரும் பிறப்பால் சமம்தான் என்று கருதுகிறவர்கள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவன் சொன்னதை ஏற்கிறவர்கள் சமூக நீதியை வரவேற்கிறார்கள். அதை ஏற்காதவர்கள் சமூக நீதியை எதிர்க்கிறார்கள். ஆகவே மராத்தா சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு மறுத்ததற்கு மராத்தா சமூகத்தினர் பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ நசுக்கப்படவில்லை என்பது மட்டுமே காரணம் இல்லை. மராத்தா சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த வாய்ப்பை பெற்றால் அங்கே நிறுவப்பட்டிருக்கிற சமூக கட்டமைப்பிற்குள்ளே ஒரு புரட்சிகர மாற்றம் நிகழும் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் மராத்தா சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டை மறுதளித்து தீர்ப்பு எழுத முடியும். எனவே அவர்களின் நீண்டகால கனவு திட்டம் சமூக நீதிக்கு சவக்குழி தோண்ட வேண்டும் என்பது. அவர்களின் நீண்டகால கனவு திட்டம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த அதே சமூக கட்டமைப்பை தக்க வைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பது. அவர்களின் நீண்டகால கனவு திட்டம் பெண்களை மறுபடியும் 100 விழுக்காடு ஆண்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், கல்வியை மறுக்க வேண்டும், அதிகாரத்தை மறுக்க வேண்டும் என்பது. எனவே இடஒதுக்கீடு என்பது சமூக தகுதியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, பொருளாதார அடிப்படையில் இருக்க வேண்டும். யாரெல்லாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்களோ, நலிவடைந்து இருக்கிறார்களோ, ஏழை எளியவர்களாக இருக்கிறார்களோ, நிலமில்லாதவர்களாக இருக்கிறார்களோ, தொழில் செய்ய இயலாதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு மட்டுமே வழங்கினால் போதும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை தக்க வைத்து விட்டால் சமூக நீதியை தகர்த்தெறிந்து விட முடியும். சமூக நீதியை தகர்த்தெறிந்து விட்டால் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட அந்த சமூக கட்டமைப்பை மறுபடியும் தக்க வைத்துக் கொள்ள முடியும், பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் சனாதன சக்திகளின் நோக்கம், அவர்களின் பார்வை. அந்த பார்வை மேலோங்கியவர்கள் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்திலும் இருக்கிறார்கள், காவல்துறையிலும் இருக்கிறார்கள், வருவாய்த்துறையிலும் இருக்கிறார்கள். அவர்கள் சில இடங்களில் தங்களை RSS காரர்களாக காட்டிக் கொள்கிறார்கள், சில இடங்களில் அரசியல் தளங்களில் பிஜேபியை சார்ந்தவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் சில இடங்களில் தங்களை இந்துக்களின் பாதுகாவலர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். அவர்கள்தான் பசுவதை கூடாது என்று பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவர்களாக நாடகம் ஆடுகிறார்கள். அவர்கள்தான் இங்கே பெண்ணுரிமைக்காக குரல் கொடுப்பவர்களைப் போல காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனாலும் பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவர்கள் சனாதனிகள். காலம் காலமாக நிறுவப்பட்டு இருக்கிற இந்த மோசமான, மிக மிக மோசமான இந்த சமூக கட்டமைப்பு அடியோடு மாற்றப்பட வேண்டும். பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் அதிகாரம், அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்று கருதுகிறவர்கள் ஜனநாயக சக்திகள். அவர்கள்தான் சமூக நீதி உணர்வாளர்கள். எனவே இந்த சமூக நீதி என்பது எத்தகைய கருத்தியல் பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. இது மராத்தா சமூகத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட தீர்ப்பு என்று மட்டும் நாம் வாழாவிருந்து விட முடியாது, அமைதி காத்து விட முடியாது, வேடிக்கை பார்த்து விட முடியாது. அரசு துறைகளில், பொதுத்துறைகளில் மட்டுமே நடைமுறையில் இருக்கிற இந்த இடஒதுக்கீடு என்பது தனியார் துறைகளுக்கு விரிவுபடுத்தப்பட வேண்டும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு அனைத்து தளங்களிலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும்.
பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது என்கிற நிலை மாற்றப்பட வேண்டும். சமூக தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது என்பது சமூக தகுதியை மேம்படுத்துவதற்கானது என்கிற விழிப்புணர்வை நாம் உருவாக்க வேண்டும். ஆகவே சமூக நீதியை காப்பது நம் கடமை. சமூக நீதியின் மூலமே சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சமூக நீதியின் மூலமே இங்கு ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். சமூக நீதியின் மூலமே சமத்துவ இலக்கை எட்ட முடியும். இத்தகைய இடதுசாரி ஜனநாயக அரசியல் வளர்த்தெடுக்கப்படுவதற்கு ஆதாரமாக விளங்குவது சமூக நீதி மட்டும்தான். சமூக நீதியை இழந்தால் எல்லாம் இழக்க நேரிடும். சமூக நீதி பறிபோனால் எல்லாவற்றையும் நாம் பறிகொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். சமூக நீதிக்கு குழி தோண்டி புதைத்து விட்டால் ஜனநாயகத்தை புதைத்ததாக அமைந்துவிடும். சமூகத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆகவே உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கிற இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்தத்தில் சமூக நீதிக்கு எதிராக அமைகிறது. மாநில அரசுகளுக்கான உரிமைகளை பறிக்கும் வகையில் அமைகிறது. இந்த போக்கு மிகவும் ஆபத்தானது, பேராபத்தானது. இதற்கு என்ன உடனடி தீர்வு? பொதுமக்களிடத்தில், உழைக்கும் மக்களிடத்தில், ஜனநாயக சக்திகளிடத்தில் இது குறித்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் சனாதனிகள் மீண்டும் ஆட்சிக்கு வர விடாமல் தடுக்க முடியும். சமூக நீதி உணர்வாளர்கள் ஆட்சிக்கு வந்து சமூக நீதியை காப்பாற்ற முடியும். எனவே ஆட்சி அதிகாரத்தில் சமூக நீதி உணர்வாளர்கள் அமர வேண்டும். ஆட்சி அதிகார பீடத்தில் சனாதனிகள் இருந்தால் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் ஒரே தீர்வு. சனாதன சக்திகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கிக் கொண்டது. இப்போது இரண்டாவது முறையாக ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அமைந்து விட்டது. எனவே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, சமூக நீதிக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் பண்ணுவதற்கு, செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு வகைதான், ஒரு உத்திதான் நீதிமன்றத்தின் வழியே சமூக நீதிக்கு சவக்குழி தோன்றுகிற முயற்சி. நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். எல்லா தீர்ப்புகளும் திருத்தப்பட வேண்டிய நேரத்தில் திருத்தப்பட்டே ஆகும். மக்களால் அது திருத்தப்படும். எனவே தோழர்களே, மராத்தா சமூகத்தினருக்கு வழங்கப்பட்ட சமூக நீதி அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது ஒரு தீர்ப்பின் மூலம் என்றாலும் அது ஒட்டுமொத்த இந்தியாவில் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு எதிரான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் வெகு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இது இருப்பதால் தமிழ்நாடு மட்டுமல்ல, அனைத்து மாநில அரசுகளும் இந்த தீர்ப்புக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கை தொடுக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டு அரசுக்கு நாம் அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே முதலாக இந்த தீர்ப்புக்கு எதிரான குரலை எழுப்பிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓபிசி சமூகத்தினருக்கு எதிரான ஒரு தாக்குதலாக இது முன்மொழியப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. எனவே ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த அநீதியை, ஒட்டுமொத்த சமூக நீதிக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதி என்கிற புரிதலோடு களம் காண்போம். தொடர்ந்து கைகோர்ப்போம். சமூக நீதியை பாதுகாப்பது மட்டுமே நம்முடைய தலைநிமிர்வுக்கு பொருத்தமான வழி என்பதை மறுபடியும் பதிவு செய்து சுட்டிக்காட்டி, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று அதன் பின்னணியை எல்லாம்
நமக்கு விவரமாக எடுத்து கூறிய அண்ணன் பேராசிரியர் சுபவி அவர்களுக்கும் இதனை உடனடியாக ஒரு பொது விவாதத்திற்கு கொண்டு வரக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் மூலம் இதை மைய நீரோட்ட அரசியலாக்கும் வகையில் இதற்கான முன்முயற்சிகளை மேற்கொண்ட நோக்க உரை ஆற்றிய நமது கட்சியின் பொதுச் செயலாளர், விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த தம்பி சஜன் உள்ளிட்ட முன்னணி சமூக ஊடகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த இணைப்புக்கு வந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து இந்த வெபினார் என்கிற இணைய வழி கருத்தமர்வுக்கு வலு சேர்த்திருக்கிற சமூக நீதி உணர்வாளர்கள் யாவருக்கும், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.